Hello everyone, very good evening. Today's class, we are going to first see Unit 10, was it yesterday? Conversation between Ashwini and Maheshwari. After this, we are going to see simple past tense. சாதாரண இறந்த காலம் இறந்த காலம் கடந்த காலம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். So first we look into the conversation between Ashwini and Maheshwari. அஸ்வினிக்கும் மகேஸ்வரிக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடலை நாம் முதலில் பார்க்கலாம். Hello Maheshwari, that's a nice pendant you're wearing. நீ கழுத்துல அணிஞ்சிருக்கிற இந்த பெண்டன்ட் ரொம்ப அழகா இருக்கே. மகேஸ்வரி, thank you. My grandmother gave it to me when we visited her last weekend. இதுவா, இது என்னுடைய பாட்டி போன வாரம் இறுதியில நாங்க அவங்கள பார்க்க போன போது எனக்கு கொடுத்தாங்க. இட்ஸ் கால்ட் ஓம். அத நம்ம ஓம் இப்படி என்று அழைப்போம். அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக. இட்ஸ் ஃபார் மை ப்ரொடெக்ஷன். So Ashwini looks into the pendant which Maheshwari is wearing. அஸ்வினி மகேஸ்வரி கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் இந்த பெண்டன்ட்டை பார்க்கிறார். அந்த பெண்டன்ட் ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த பெண்டன்ட் என்னவென்றால் ஓம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓம் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக அணியப்படுகிற ஒரு விஷயம் என்று மகேஸ்வரி சொல்கிறார். அஸ்வினி, ரியலி? நிஜமாவா? Where does your grandmother live? நிஜமாவா? உன்னுடைய பாட்டி எங்க வசிக்கிறாங்க? மகேஸ்வரி, இன் ஜஃப்னா. ஜஃப்னாவில என்னுடைய பாட்டி இருக்காங்க. அஸ்வினி, how did you go there? By bus? எப்படி போனேங்க? பஸ் வழியாவா போன? பஸ்ல போனியா அப்படின்னு அஸ்வினி மகேஸ்வரிட்ட கேக்குறாங்க. We took the express train to Kilonichi and then a bus to Jaffna. முதல்ல ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் கிலோனிச்சிக்கு நாங்க சென்றோம். அப்புறம் அங்கிருந்து ஜஃப்னாவுக்கு போனோம். அஸ்வினி, did you visit any special places in Jaffna? வித்தியாசமான இடங்கள், அற்புதமான இடங்கள் ஏதாவது நீ ஜஃப்னால பாத்தியா அப்படின்னு அஸ்வினி மகேஸ்வரிட்ட கேக்குறா. மகேஸ்வரி, oh yes, we visited Nallur and Naguleshwaram temples and famous நீலவாரை வெல். ஆமா, நாங்க நல்லூரை வசிச்சோம். நல்லூரை போய் பார்த்தோம். நல்லூர் மற்றும் நாகுலேஸ்வரம் அங்க இருக்கக்கூடிய கோவில்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரசித்தமான ஒரு கிணறு நிலவாரை என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, இதையும் நாம் போய் பார்த்தோம். Why is that well famous? ஏன் அந்த கிணறு ரொம்ப பிரசித்தமானது? மகேஸ்வரி, the well provides water for farming, but its water level never goes down. அந்த கிணறு தான் விவசாயத்துக்கு நீரை கொடுக்கிறது. அதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கிணறுல நீரினுடைய அளவு எப்போதுமே குறைஞ்சு போறதே கிடையாது. இட்ஸ் வாட்டர் லெவல் நெவர் கோஸ் டவுன். நெவர் கோஸ் டவுன் அப்படின்னா இதுக்கு கீழே அளவு இறங்கி குறைஞ்சு போகவே போகாது அப்படின்னு மகேஸ்வரி சொல்றாங்க. ஏன் அந்த கிணறு ரொம்ப பிரசித்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இங்க மகேஸ்வரி அஸ்வினியிடம் சொல்கிறார். அஸ்வினி, that's amazing. What else did you do? அப்படியா, அற்புதமா இருக்கே நீ சொல்றது. வேற என்னெல்லாம் பண்ண நீ அங்க? மகேஸ்வரி, well, we swam in the sea and played சடுகுடு with friends. நாங்க கடல்ல நீஞ்சினோம். நீஞ்சது ஸ்விம், ஸ்வாம். ஸ்விம் நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதே வார்த்தை நாங்கள் நீஞ்சினோம் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்ன வார்த்தை நாம் பயன்படுத்துவோம்? ஸ்வாம். ஸ்விம் நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் நாம் ஸ்வாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சரியா?
வெல் we swam in the sea. இங்க இருக்கக்கூடிய வெல் அப்படின்னா நல்லது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இங்க இருக்கக்கூடிய வார்த்தை நிலவாரை வெல், இது கிணறு அப்படி என்று அர்த்தம். இரண்டுமே ஒரே வார்த்தை தான். ஆனால் அது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அர்த்தம் வெவ்வேறு ஆகிறது. மகேஸ்வரி, வெல் we swam in the sea. நாங்க கடல்ல நீஞ்சினோம். அது மட்டும் இல்லாம நண்பர்களோட சடுகுடுவ விளையாடினோம். we played. பிளேனுடைய இறந்த காலம் அல்லது கடந்த கால வார்த்தை played, விளையாடுறோம். I played football. நான் கால்பந்து விளையாடுகிறேன். இந்த இடத்துல நான் ஏன் இந்த வித்தியாசத்தை சொல்றேன்னா, என்ன வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சிறு உதாரணத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். இங்க we played football. I'm so sorry. We played சடுகுடு with friends. நாங்கள் சடுகுடு நண்பர்களுடன் விளையாடினோம். played. இந்த வார்த்தையினுடைய ரூட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது என்றால் பிளே, விளையாடுவது, பிளே. அஸ்வினி, அப்படியா? சடுகுடுனா என்ன? வாட் இஸ் சடுகுடு? மகேஸ்வரி, இட்ஸ் a game similar to LA, but you hit the ball with your hand. இந்த விளையாட்டானது இந்த எலி விளையாட்டு போல் இருக்கும். ஆனால் இந்த விளையாட்டில் பந்தை கையால் நாம் அடிப்போம். அஸ்வினி, let's play sometime. Did your grandmother prepare any special dishes or food for you? அப்படின்னா கொஞ்ச நாள்ல நம்ம அதை வேணா நம்ம விளையாடி பார்ப்போம். உன்னுடைய பாட்டி உனக்கு ஏதாவது வித்தியாசமான இனிப்பு பதார்த்தங்கள் இல்லாட்டி சுவையான உணவு பதார்த்தங்கள் ஏதாவது உனக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? டிட் யோர் கிராண்ட் மதர் ப்ரிப்பேர், தயாரித்து கொடுத்தார்களா? ப்ரிப்பேர் இந்த வார்த்தையே இறந்த காலத்துல நம்ம பயன்படுத்தணும். டிட் யோர் கிராண்ட் மதர் ப்ரிப்பேர்டு அப்படின்னு எழுதப்படும். ப்ரிப்பேர் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதுவே தயாரித்தார்களா? prepared. Did your grandmother prepare any special dishes or food for you? ஏதாவது வித்தியாசமான உணவு பதார்த்தங்கள் உனக்கு தயாரித்தார்களா உன்னுடைய பாட்டி? மகேஸ்வரி, yes, she prepared பனம்பலா பணியாரம். It's a sweetmeat made of wheat flour, palmyard juice and sugar. இந்த பனாம்பழ பணியாரம் இத எப்படி தயாரிக்கப்படுற இந்த இனிப்பு பதார்த்தம் எதால தயாரிக்கப்படுறதுன்னா கோதுமை மாவு, பாம்யாரா ஜூஸ் மற்றும் சர்க்கரை. ஓகே, சோ we got to know a conversation. ஒரு சாதாரணமான உரையாடல் அஸ்வினிக்கும் மகேஸ்வரி இடையில் நடக்கிறது. இப்பொழுது மகேஸ்வரி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு சென்ற கதையை அஸ்வினியிடம் கூறுகிறாள். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், என்னெல்லாம் வித்தியாசமான இடங்களை போய் அவ பார்த்தா, என்னாவது வித்தியாசமான உணவு பதார்த்தம் அவளுடைய பாட்டி வீட்டில் அவள் சாப்பிட்டாளாம். அதே இடத்தில் என்ன விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினார்கள் என்ற தகவலும் இந்த உரையாடலில் நாம் தெரிந்து கொண்டோம். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கான்வர்சேஷன் பாக்குறத நான் இந்த நிகழ்காலத்துல பயன்படுத்துற வார்த்தைகள் அதே வார்த்தைகள் இறந்த காலத்துல எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம். I'll write on the board certain words wherein we can give the difference for present and past tense. நிகழ்காலத்துல என்ன வார்த்தை, இதே வார்த்தை இறந்த காலத்துல என்னவா வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் இருந்த காலத்தை பத்தினா, சோ இந்த கான்வர்சேஷன்ல நம்ம இந்த சில வார்த்தைகளை பார்க்கறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு பயனுள்ளதா இருக்கு. ஓகே,
இந்த யூனிட்டுடைய தலைப்பையே நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாஸ் இட் எஸ்டர்டே? அது நேற்றைக்கு தானா? எஸ்டர்டேனா என்ன? நேத்திக்கு. வாஸ், இந்த வாஸ்ங்கிற வார்த்தை நம்ம எப்ப பயன்படுத்துவோம்? நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? கிடையாது. அது கடந்த காலம் அல்லது இறந்த காலத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது நேத்தைக்கு தானா? இது வந்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இந்த வார்த்தையே நம்ம நிகழ்காலத்துல சொல்றோம், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம்னா இஸ். இந்த இஸ்ங்கிற வார்த்தை வந்து பிரசன்ட்லயும், வாஸ்ங்கிற வார்த்தை பாஸ்ட்லயும் பயன்படுத்துவோம். இதுவே வந்து பன்மையான சப்ஜெக்ட் என்றால் நாம் வேர் என்ற வார்த்தையை கடந்த காலம் அல்லது இறந்த காலத்தில் பயன்படுத்துவோம். இதே வார்த்தை நிகழ்காலத்தில் இஸ் என்றதை சிங்குலார் நவுனுக்கும் தேர்ட் பர்சன் சிங்குலார். he is my friend, she is my sister. அவன் என்னுடைய நண்பன், அவள் என்னுடைய சகோதரி. மேம் வந்து கான்வர்சேஷன் அந்த தலைப்புல பார்த்து ஏன் இத பத்தி சொல்றாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இதில் பயன்படுத்தக்கூடிய இறந்த கால வார்த்தைகள், அதாவது கடந்த கால வார்த்தைகள் என்னெல்லாம் நம்ம செயல் சொல்லாக பயன்படுத்துறோம், அதே வார்த்தை நிகழ்காலத்துல இருந்ததுன்னா என்னவா இருந்திருக்குங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லுவேன். ஆர், ஏஆர்இ, ஆர். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். தேங்கிறது சப்ஜெக்டா இருக்கும்போது ஆறுங்கிற வார்த்தை துணை செயல் சொல்லாக நம்ம பயன்படுத்தப்படுகிறது. இதை ஏன் நான் சொல்றேன்? வாஸ்ங்கிற வார்த்தை இறந்த காலத்துல தான் வரும், வேறுங்கிற வார்த்தையும் இறந்த காலத்துல வரும். இது சிங்குலருக்கும் இது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுனுக்கும் பயன்படுத்தப்படுது. இஸ்ஸும் ஆரும் நிகழ்காலத்துல உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள். இது சிங்குலர் நவுனுக்கும் இது ப்ளூரல் நவுனுக்கும் உபயோகிக்கிறோம். சரி, இந்த கதையில இந்த கான்வர்சேஷன்ல நம்ம என்னெல்லாம் வார்த்தைகள் இறந்த காலத்துல இருந்தது அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? Can you identify what are the words that we can see in this conversation which is in past tense? இந்த கான்வர்சேஷன்ல என்ன வார்த்தைகள் எல்லாம் இறந்த காலத்துல இருக்கு அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? My grandmother gave it to me. என்னுடைய பாட்டி என்னிடம் கொடுத்தார்கள். Gave. ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சுக்கணும். பிரசன்ட், பாஸ்ட்னு எழுதிக்கோங்க. இந்த கான்வர்சேஷன்ல என்ன வார்த்தை இறந்த காலத்துல வருது அப்படிங்கறத முதல்ல நம்ம இந்த டேபிள்ல எழுதலாம். So first sentence, hello Maheshwari, that's a nice pendant you are wearing. நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்டன்ட் ஆனது மிகவும் அழகாக இருக்கிறது. இது நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய வாக்கியமாக வருகிறது. அடுத்த வாக்கியத்தில் நாம் பார்த்தோம் என்றால், thank you, my grandmother gave it to me when we visited her last weekend. இந்த லைன்ல நம்ம பார்த்தோம்னா இரண்டு வார்த்தைகள் இறந்த காலத்துல இருக்கு. ஒண்ணு gave, கொடுத்தார்கள். visited, அவரை நான் சந்தித்த பொழுது. இந்த வார்த்தை என்ன வார்த்தையில இருந்து வருது? வாட் இஸ் தி ரூட் ஆர் பேஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ்? give, கொடுக்கிறது. gave, கொடுத்தேன். visit. மேபி உங்களுக்கு இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு சிறு உதாரணங்களை நான் சொன்னால் இன்னும் எளிதாக புரியும். My grandmother gave it to me.
அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த 2 வார்த்தைகளுக்கும் நிகழ்காலத்துல ஒரு சென்டென்ஸும் இதே வார்த்தைக்கு கடந்த காலத்துல ஒரு சென்டென்ஸும் நான் சொன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய புத்தகத்தை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று மீராவுக்கு கொடுக்கிறேன். நான் என்னுடைய புத்தகத்தை மீராவிடம் நேற்றைக்கு கொடுத்தேன். நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்குது. ஆனா இந்த வாக்கியத்துல ஒவ்வொரு வாரமுமே நான் என்னோட புத்தகத்தை திங்கட்கிழமை அன்னைக்கு மீராட்ட கொடுக்குறேன். மேபி அவ ஹோம்ஒர்க் அவ அன்னைக்கு ஸ்கூல் வராம இருக்கலாம். இல்லாட்டி அவங்க 2 பேருக்கு இடையேயான உரையாடல்ல ஒவ்வொரு வாரமும் நான் என்னோட புக்கை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். நேத்திக்கு நான் என்னுடைய புத்தகத்தை கொடுத்தேன். ஒவ்வொரு வாரமுமே நான் மீராக்கு என்னுடைய புத்தகத்தை கொடுக்குறேன். இது நிகழ்காலத்துல இருக்கு. இது ருட்டீன் ஆக்ஷனா இருக்கு. எல்லா 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 வாரங்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமை என்று என்னோட புத்தகத்தை நான் கொடுத்தது ஒரு வழக்கமாவே இருக்கிறது. இங்க ஒரு நடந்து முடிஞ்ச செயலை நம்ம பேசுற மாதிரி இருக்கு. I gave my book to Meera yesterday. Visit. கோடை விடுமுறையின் பொழுது நான் என்னுடைய பாட்டியை சந்திக்கிறேன். I visit my grandmother during சம்மர் வெக்கேஷன். ஒவ்வொரு கோடை விடுமுறை பொழுதும் நான் என்னுடைய பாட்டியை சந்திக்கிறேன். சம்மர் வெக்கேஷன். Visited. I visited my grandmother the month of May. மே மாதத்தின் பொழுது நான் என்னுடைய பாட்டியை சந்தித்தேன். In the month of May, I visited my grandmother. என்னுடைய பாட்டி வீட்டுக்கு நான் சென்றேன். போனேன் அப்படி என்கின்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். I visited my grandmother in the month of May. மே மாதம் முடிஞ்சிடுத்து. விசிட்டட்ங்கிற வார்த்தையில ஈடி என்ற எழுத்துக்கள் இந்த வார்த்தை விசிட்டுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. அது நமக்கு என்ன தெரிவிக்கிறது? ஒரு செயலானது நடந்து முடிந்து விட்டது என்பதை நமக்கு அது தெரிவிக்கிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்கக்கூடிய வாக்கியத்தில் ஒவ்வொரு கோடை விடுமுறைக்குமே நான் என்னுடைய பாட்டியை சந்திக்கிறேன். I visit my grandmother during every summer vacation. ஒவ்வொரு கோடை விடுமுறைக்குமே நான் என்னோட பாட்டிய பாக்குறேன்.
சந்திக்கிறேன். visit, visited, ed. Most of the past tense form of verbs ends up with these letters ed. என்ன எழுத்துல முடியுது? ed. Not all verbs end with ed to make it past form. எல்லா செயல் சொல்கள் இடத்தில் இறுதி எழுத்துக்களாக ed எழுத்துக்களை நாம் சேர்ப்பதில்லை. அதை இறந்த கால வார்த்தையாக எழுதுவதற்கு சில வார்த்தைகளில் அதை நாம் காண்கிறோம். இதெல்லாம் irregular verb. இதெல்லாம் ரெகுலர் verb. ஓகே, சரி. வேற என்னெல்லாம் வார்த்தை இருக்கு இந்த கான்வர்சேஷன்ல? அஸ்வினிக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில் நடந்த உரையாடலில் வேற என்ன வார்த்தைகளை நாம் இறந்த காலத்தில் பார்த்தோம்? Can someone say? First one I gave as example to you. Gave. I'll highlight those two words. Gave. It's called home. It's for my protection. Really, where does your grandmother live? எங்க உன்னுடைய பாட்டி வசிக்கிறார்கள்? Live. இந்த வார்த்தை நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது. டி என்ற எழுத்து சேர்க்கப்பட்டார். lived. எங்க உன்னுடைய பாட்டி வசித்தார்? lived. அது past form ஆயிடும். இது present form. How did you go there? எப்படி நீ அங்க போன? By bus. We took the express train to Kilonichi and then a bus to Jaffna. Take, took. Take என்ற வார்த்தை நிகழ்காலத்திலும் took என்ற வார்த்தை கடந்த காலத்தில் அல்லது இறந்த காலத்தில் நாம் பயன்படுத்துவோம். I take tablets daily. நான் தினைக்குமே மாத்திரைகளை எடுத்துக்கிறேன். He took head bath yesterday. அவன் நேற்றுக்கு தலைக்குளிய எடுத்தான், தலைக்கு குளிச்சான். He took head bath yesterday. This word is also is in past tense. இறந்த காலத்துல தான் இந்த வார்த்தையுமே இருக்கு. Did you visit any special places in Jaffna? ஏதாவது சிறப்பான இடங்களை நீ பாத்தியா? விசிட். இங்க விசிட்ங்கிற வார்த்தை நிகழ்காலத்துல தான் இருக்கு. விசிட்டட்னாதான் இறந்த காலம் இல்லையா? Am I right? I hope you are able to understand the difference. How the word is used in present as well as past tense. எப்படி ஒரு வார்த்தை நிகழ்காலத்தில் வந்தால் எப்படி உபயோகிக்கப்பட்டு இருக்கும், கடந்த காலத்தில் எப்படி எழுதப்படுகிறது என்ற வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ்ல did you visit any places in Jaffna? நீ ஏதாவது இடங்களை பாத்தியா? visit. இங்க we visited Nallur. Again the word visited is repeated. We have already highlighted it. நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். We visited Nallur and Naguleshwaram temples and famous Nilavarai well. Why is that well famous? ஏன் அந்த கிணறு ரொம்ப பிரசித்தப்பட்டது? The well provides water for farming, but its water level never goes down. That's amazing. What else did you do? Do, did. Do என்பது நிகழ்காலத்திலும் did என்ற வார்த்தை இறந்த காலத்தில் இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. Well, we swam in the sea. ஏற்கனவே நான் சொன்னேன் ஸ்விம்மினுடைய past form swam. நாங்கள் நீஞ்சினோம். swim, swam. S-W-A-M. I like to swim in the pond. எனக்கு குளத்துல நீஞ்சுவது என்றால் பிடிக்கும்.
My brother swam in the sea yesterday. நேற்றைக்கு என்னுடைய சகோதரன் அந்த கடலில் நீஞ்சினான். Swim, swam. This is in present tense. Swam is in past tense. Okay. You also make note of it so that it will be helpful for you. உங்களுக்கே அது உபயோகமா இருக்கும். இந்த வார்த்தை இறந்த காலத்துல வருதுன்னா எப்படி பயன்படுத்துறோம், கடந்த காலத்துலனா என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரிய வரும். அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுத முடியுது அப்படின்னா இன்னும் அது மனசுல நமக்கு பதியும். We swam in the sea and played sadugudu. Again, the word played is in past tense. Played வந்து past tenseலயும், present tenseல நிகழ்காலத்துல என்ன வார்த்தையா உபயோகிப்போம்? play. As I told already this example, I play with my friends. நான் என்னுடைய நண்பர்களோட விளையாடுறேன். I play with my friends. I played football with my friends. நான் என்னுடைய நண்பர்களுடன் கால்பந்தை விளையாடினேன். விளையாடுகிறேன், விளையாடினேன். Play, played. What is sadugudu? It's a game similar to any, but you hit the ball with your hand. Let's play it sometime. Did your grandmother prepare any special dishes for you? Prepare, prepared. தயாரித்தார்களா? தயாரித்தார். Prepared. P-R-E, P-A-R-E, prepare. தயாரிப்பது. P-R-E, P-A-R-E. My mother prepares delicious cakes. என்னுடைய அம்மா சுவையான கேக்குகளை தயாரிக்கிறார்கள். My mother prepared gobi manchurian yesterday for dinner. நேற்று இரவு உணவுக்காக என்னுடைய அம்மா கோபி மஞ்சூரியனை சமைத்தார். prepared, தயாரித்தார். cooked, அதுதான் சமைக்கிறதுக்கு, தயாரிக்கிறது. prepare, prepared. அஸ்வினிக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில் நடந்த கான்வர்சேஷனை நாம் முதலில் படித்து பார்த்தோம். பிறகு அந்த கான்வர்சேஷனில் வரக்கூடிய நிகழ்கால வார்த்தைகள், கடந்த கால வார்த்தைகளை நாம் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு வருகிறோம். Whatever the words that we come across in past tense, we are also seeing its present tense. என்னெல்லாம் வார்த்தை அது கடந்த காலத்துல இருக்கோ அதே வார்த்தைக்கு நிகழ்காலத்திலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். சேம் வே ஃபார் பாஸ்ட் ஃபார்ம். நிகழ்காலத்து வார்த்தைகளுக்கு கடந்த கால வார்த்தை என்னவென்றும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். It's a sweet meat made of wheat flour, palmyra juice and sugar. Make, made. Who gave Maheshwari the pendant? யார் மகேஸ்வரிக்கு pendant? இந்த ஓம் pendant மகேஸ்வரிட்ட யார் கொடுத்தா? Who gave the pendant? அந்த டாலர் சிம்பல்ல டாலர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கழுத்துல செயின் அணியும் இல்லையா, வெறும் செயினா போடாம அந்த செயின்ல ஒரு பெண்டன்ட், ஒரு கடவுள் டால்,
ஒரு பெண்டன்ட் ஆகவோ இல்லாட்டி வேற ஏதாவது நம்மளுடைய பேரே பெண்டன்ட் ஆகவோ எது வேணாலும் அணியலாம். ஆனால் இங்கு மகேஸ்வரிக்கு கிடைத்ததோ ஒரு பெண்டன்ட், அற்புதமான பெண்டன்ட். அது ஓம் பெண்டன்ட். ஓம் என்றால் பாதுகாப்பு என்று அர்த்தம். சோ யார் இங்க பெண்டன்ட்ட கொடுக்குறா மகேஸ்வரிட்ட? மகேஸ்வரியுடைய பாட்டி. மகேஸ்வரியினுடைய பாட்டி. அதனால் நாம் எப்படி எழுத வேண்டும்? மகேஸ்வரீஸ். மகேஸ்வரியினுடைய பாட்டி. This is first answer. After pendant, we need to keep full stop. How did Maheshwari's family go to Jaffna? எப்படி மகேஸ்வரியினுடைய குடும்பமானது ஜஃப்னாவுக்கு சென்றது? How did they go? First, they took express train to Kilonichi and then bus to Jaffna. They took express. They first took express train to Illinois and then went to Jaffna by bus. பிறகு பஸ்ஸில் ஜஃப்னாவுக்கு சென்றனர். What were the places they visited in Jaffna? என்னென்ன இடங்கள் அவர்கள் ஜஃப்னாவில் சென்றார்கள்? Can someone say? The conversation நான் 2 தடவை படிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. யார் எங்க போறா, என்னென்ன இடங்கள் சந்திக்கிறாங்க, என்னென்ன உணவு பதார்த்தமானது சாப்பிடப்படுகிறது. What were the places they visited in Jaffna? They visited a famous temple. Well, yeah. எங்க இருக்குது? இதோ இருக்கு. They visited Nallur and Naguleshwaram temples and famous Nilavarai well. I'll erase the board. I'll write answers for third one.
Third answer, I'm writing it now. இப்பதான் நான் மூணாவது கேள்விக்கான பதில எழுதுறேன். They visited, அவர்கள் சென்றார்கள். என்ன இடங்கள்லாம் சென்றார்கள்? They visited Nallur, Naguleshwaram temples, did Maheshwari's grandmother make any sweet meats for her? ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் அவளுடைய பாட்டி அவளுக்கு செய்து கொடுத்தார்களா? Yes, that is also written. She prepared Panampala Paniyaram. She prepared Panampala Paniyaram, a sweet meat made of wheat flour, palmyra juice, and sugar. ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் செய்தார்களா? மேக். என்ன இனிப்பு பதார்த்தம் செய்தார்? செய்தார் என்ற பொழுது மேட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். இங்கேயும் நம்ம மேக்குங்கிற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. அவர் என்ன தயாரித்தார் என்ற பொழுது என்று நாம் வாக்கியத்தில் எழுத வேண்டும். Maheshwari's grandmother made பனாம்பலா பணியாரம். அவளுக்காக பலாப்பழம் பணியாரத்தை தயாரித்து கொடுத்தார். Maheshwari's grandmother made பனாம்பல பணியாரம் for her. ஹர்ங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறதுங்க? மகேஸ்வரிய குறிக்கிறது. Find the past tense form of these verbs from the role play. இறந்த கால வார்த்தைகளை நாம் கொடுக்கப்பட்டிருக்கும் செயல் சொல்களுக்கு நாம் பதில் எழுத வேண்டும். Give, I already mentioned it while I explained this conversation. இந்த உரையாடலை நான் விவரமாக சொல்லும் பொழுதே இதனுடைய இறந்த கால வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். Give, gave. Visit, visited. சந்திக்கிறது, சந்தித்தது. Go, went. இந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை இறந்த கால வார்த்தையை பார்க்கவில்லை. Go, செல்வது, சென்றது. Went, take, took. எடுத்துக்கிறது, எடுத்துண்டது. Do, did. Swim, swam. Play, played. Make, made. Please give me some money. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் கொடுங்க. I gave him 10 rupees. நான் அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன். I visit
டெம்பிள் எவ்ரி ஈவினிங். ஒவ்வொரு சாயங்கால வேளையுமே நான் கோவிலுக்கு செல்வேன். ஐ விசிட் விசிட்டட் ஐ விசிட்டட் டெம்பிள் எஸ்டர்டே. நான் நேத்திக்கு கோயிலுக்கு போனேன். கோ ஐ வில் கோ அலாங் வித் ஹிம். நான் அவனோட போவேன். ஐ கோ வித் ஹிம். நான் அவனோட போறேன். நான் அவனோட போக போறேன். ஐ வில் கோ வித் ஹிம். கோ வெண்ட். ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட். நான் என்னோட நண்பருடன் போனேன். டேக். ப்ளீஸ் டேக் சம் சாக்லேட்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சாக்லேட்களை எடுத்துக்கோங்க. ஐ டுக் சம். நான் எடுத்துட்டேன். ஐ டுக் சம். ப்ளீஸ் டூ யோர் ஹோம்ஒர்க். தயவு செஞ்சு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை செஞ்சிருங்க. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே இட் செல்ஃப். நான் நேத்திக்கே என்னுடைய ஹோம்ஒர்க்கை எழுதிட்டேன், செஞ்சுட்டேன். ஸ்விம். ப்ளீஸ் வேர் கேப் while you swim in the swimming pool. நீச்சல் குளத்துல குளிக்கும் பொழுது தயவு செய்து தலையில கேப்பா அணிஞ்சுக்கோங்க. ஐ swam by wearing a head cap in the swimming pool. தலையில கேப் அணிஞ்சு நான் நீச்சல் குளத்துல நீஞ்சினேன். பிளே. விளையாடுறது, விளையாடினேன். played. make, made. okay. I play with my friends. நான் என்னோட நண்பர்களோட விளையாடுவேன். played. I played chess with my friends in the morning. என்னுடைய நண்பர்களோட நான் செஸ் காத்தால விளையாடினேன். make. Please make me some coffee. எனக்காக கொஞ்சம் காஃபி தயாரிச்சு கொடுக்குறியா? make. Please make me some sweet dishes. ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களை எனக்காக பண்றியா? I made fresh fruit juice for her. நான் வந்து அவளுக்காக ஃப்ரூட் ஜூஸை தயாரிச்சேன். I made. செஞ்சேன். make, made. So present form of verbs along with its past form of verbs have been explained with an example. with an example. ஒவ்வொரு நிகழ்காலத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிற செயல் சொல் வார்த்தைகளுக்கு இறந்த கால வார்த்தைகள் அல்லது கடந்த கால வார்த்தைகளை உதாரணத்துடன் நாம் படித்து புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். If you are having any doubts, please ask me. Okay. If there are no doubts, I shall end my session here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி, வணக்கம்.